அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. இந்த நாளுக்கு வேண்டிய எல்லாவித நன்மைகளையும் கிருபைகளையும் கர்த்தர் உங்களை தொடர பண்ணுவாராக. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 17, 18, 19 வசனங்கள். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின் வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாமுடைய 99வது வயதிலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி பேசுகிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி அநேக காரியங்களை பேசுகிறார். பேசிவிட்டு சொல்லுகிறார், உன் மனைவி அவள் ஒரு குமாரனை பெறுவாள், ஈசாக்கு என்று பெயரிட வேண்டும், உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன் என கர்த்தர் அவனுடைய 75வது வயதிலே சொன்ன வார்த்தையை மீண்டும் உறுதிப்படுத்தி அவனோடு பேசி கொண்டிருக்கும் போது ஆபிரகாம் என்ன செய்கிறார்? முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்திலே சொல்லிக்கொண்டு 18வது வசனத்திலே இப்படி கேட்கிறான், இஸ்மவேல் உமக்கு முன்பாய் பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம் இருதயம் எதை சொல்லுகிறதோ அதை தான் நாம் ஜெபத்தில் வைக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள் உகந்ததா இருக்க வேண்டும். இங்கே பாருங்கள், கர்த்தர் அவனோடு பேசுகிற காரியம் என்ன? ஈசாக்கை உனக்கு தருவேன் என்று. ஆபிரகாம் எதற்காக ஜெபிக்கிறான்? இஸ்மவேலுக்காக ஜெபிக்கிறான். ஏன் ஈசாக்குக்காக ஜெபிக்க முடியாமல் இஸ்மவேலுக்காக ஜெபிக்கிறான் என்றால், அவனுடைய இருதயம் அப்படிப்பட்டவைகளை தான் சொல்லி கொண்டிருந்தது. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நாம் சரியாய் ஜெபிக்கிறோமா? அவன் ஈசாக்குக்காக அல்லவா ஜெபிக்க வேண்டும். ஆனால் இஸ்மவேலுக்காக ஜெபிக்க காரணம் என்ன? அவனுடைய சூழ்நிலைகளை வைத்து இருதயம் பேச ஆரம்பிக்கிறது. நம்முடைய இருதயம் எதை பேசுகிறதோ அப்படிதான் நம்மிலிருந்து வெளிப்படுகிற விண்ணப்பங்கள் இருக்கும். நம்முடைய பல ஜெபத்துக்கு தேவன் பதில் தராத காரணம் என்ன தெரியுமா? அவருடைய திட்டத்துக்கு மாறாய் இருப்பதினால். அவருடைய திட்டத்துக்கு மாறாய் நம்முடைய ஜெபங்கள் இருக்க காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய சூழ்நிலைகளை முன்வைத்து நம்முடைய இருதயம் பேசிக்கொண்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சூழ்நிலைகளை உள்வாங்கி நம்முடைய இருதயம் பேசுமானால் அதற்கேற்றாற் போலதான் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஜெப வார்த்தைகளும் இருக்கும். மாறாக கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை நம்முடைய இருதயம் சொல்லிக் கொண்டிருக்குமானால் நம்மிலிருந்து வெளிப்படுகிற ஜெபம் அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டு இருக்கும். இவருடைய சித்தம் என்ன? இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்ன? ஈசாக்கின் இடத்துல சந்ததி விளங்கணும். ஆனால் ஆபிரகாமுடைய ஜெபம் என்ன? இஸ்மவேல். கர்த்தருடைய திட்டத்துக்கு மாறாய் நம்முடைய ஜெபம் இருக்க காரணம் என்ன? நம்முடைய இருதயம் நம்முடைய சூழ்நிலைகளை பெரிதாய் முன்வைத்து பேசி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயம் சொல்லி கொண்டிருக்குமானால் நம்மிலிருந்து புறப்படுகிற ஜெபமும் அவருடைய சித்தத்துக்கு ஏற்றாற் போல இருக்கும். நாம் கேட்கிற காரியம் அவருக்கு உகந்ததா இருக்கும். நம்முடைய இருதயம் எதை சொல்லுகிறது? எதை பேசி கொண்டிருக்கிறது? நேற்று இரவு தூங்கும் போது படுக்கையிலே நம்முடைய இருதயம் எதை சொல்லி கொண்டிருந்தது? ஏமாற்றுகிற மனிதர்களுடைய செயல்களையா? புரிந்து கொள்ளாத உறவுகளுடைய நிலையா? மாறி மாறி நம்முடைய வாழ்க்கையில எதிராய் வீசிக்கொண்டிருக்கிற காற்று சூழ்நிலை இவைகளையா? அல்லது அழைத்த நாள் முதல் இன்று வரை மாறாமல் நம்மோடு பேசி கொண்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளையா? நம்முடைய இருதயம் எதை சொல்லுகிறது? அதை தான் நாம் ஜெபத்திலே வைக்கிறோம், வைத்து கொண்டிருக்கிறோம். இருதயம் கர்த்தருடைய வார்த்தைகளை, அவருடைய உண்மையையும் அவருடைய கிருபையையும் அவருடைய சத்தியத்தையும் சொல்லட்டும். நம்முடைய ஜெபம் கர்த்தருக்கு உகந்ததாய்
அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டதாய் காணப்படும். கர்த்தர் அப்படியே நம்மை நடத்துவாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். பல நேரங்களில் நீர் தந்த வார்த்தைகளையும் தாண்டி சூழ்நிலையும் எங்கள் நிலைமையும் தான்ப்பா எங்கள் இருதயம் பேசி கொண்டிருக்கிறது. எங்களை மன்னிப்பீராக. தாவீது சொன்னானே, உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று. எஸ் ஃபாதர், உடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் வைத்து வைக்க, அவைகளை எங்கள் இருதயம் சொல்லி கொண்டிருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். நீர் எங்கள் இருதயத்தை பார்க்கிறீர், நீர் எங்கள் இருதயத்தை கேட்கிறீர். எங்கள் இருதயம் உம்மையும் உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உம்முடைய நல் வார்த்தைகளையும் சொல்லி கொண்டிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.